இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஓவரா பில்டப் கொடுத்து மொக்கா வாங்கின 2 டேரக்டர் பத்தி வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது பார்ட் 2. இந்த லிஸ்ட்ல முதல்ல வருது கங்குவா. கங்குவா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சூர்யாவும் சரி, நம்ம சிறுத்தை சிவாவும் சரி, ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜாவும் சரி ஓவரா பில்டப் கொடுத்தாங்க. நம்ம ஞானவேல் ராஜா தான் ஒரு படி மேலே போய் போட்டிக்கு தெரியாம யார் வேணாலும் வரலாம், ஆனா 2 ரிலீஸ் ஆகும்போது யாருமே போட்டிக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓவரா பில்டப் கொடுத்தாப்ல. ஆனா படம் ரிலீஸ் ஆகி என்ன பாடுபடுத்துன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 10 கஜினி பண்றோம், 20 பாகுபலி பண்றோம்னு சொல்றது ஒரு வாரம் இருக்கும், நெக்ஸ்ட் வீக் மறந்துடுவாங்க. உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா நீயும். இந்த லிஸ்ட்ல அடுத்து வருது லால் சலாம். லால் சலாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா வந்து ஓவரா பில்டப் பண்ணாங்க. என்னோட இந்த படம் பிளேலிஸ்ட்ல எல்லாத்தையும் இருக்கும், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படி இப்படினாங்க. அப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆள் இல்லாம பேர் இல்லாம போயிட்டாங்க. அப்பாவா வந்து பணம் கொடுக்கலாம், கூட இருக்கலாம், படம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு அவர் படம் கொடுத்திருக்காரு, ஒரு ஃபியூச்சர் கொடுத்திருக்காரு. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான்.